வணக்கம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நடந்துச்சு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணாங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் நிஃப்டி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கொஞ்சம் தூரம் கீழே விழுந்து அந்த மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் க்ளோஸ் வச்சிருக்கு. பாடியோட விக் பெருசாக இருக்கு. அதுவும் இல்லாமல் அது கிரீன் கலர் இருக்கு. இது வந்து புல்லிஷ் பின் பர் கேண்டில்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எப்போல்லாம் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நம்ம அதோட லோ மார்க் பண்ணுவோம். ஸோ நான் அந்த லோ மார்க் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ரீட்டெயிலர் மாதிரி நோவிச் ட்ரேடர் மாதிரியும் புல்லிஷ் கேண்டில் பார்த்ததும் டைரெக்டாக என்டர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டிலோடைய லோ மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் அந்த லைன் கிட்ட வந்துச்சுன்னா ஒன்று பட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அப்படி இல்லை பிரேக் அவுட் கொடுக்கும். அதுதான் நம்ம க்ரீன் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மேலே புஷ் ஆகிட்டு ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சைடேஸாக போயிருக்கு. அந்த மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்த டெம்பரரி சப்ளை ஜோன் மார்க்கெட் போயிட்டு மார்க்கெட் அதெல்லாம் பிரேக் பண்ண முடியல. பட் ஒரு கேண்டில் மட்டும் நம்மளோட சப்ளை ஜோன் பிரேக் பண்ண மாதிரி மேலே போயிட்டு கீழே க்ளோஸ் வச்சுது. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேரிஸ் பின் பார் கேண்டில். பட் க்ரீன் கலர் இருந்தாலுமே பாடியோட விக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. ஸோ பாடியோட விக்கு 4 or 5 டைம்ஸ் பெருசாக இருக்கு. ஸோ இது வந்து வேரியஸ் கேண்டில். ஸோ பின் பார் கேண்டிலுக்கு கலர் முக்கியம் கிடையாது. பாடி எவ்வளோ பெருசு விக்கு எவ்வளோ பெருசுங்கிறது தான் முக்கியம். ஸோ நான் இந்த கேண்டில் பார்த்துட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய தடவை சப்ளை ஜோனில் மார்க்கெட் பட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அதனால் லாங் வச்சுருக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் நெட் கேண்டில்லே பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் என்டர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இங்கே ஸ்டாப் லாஸ் 365 மேலே வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே என்ட்ரி பாயிண்ட் இங்கே. ஸோ மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த 200 மேலே சப்போர்ட் அடிச்சு மார்க்கெட் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சது. ஸோ மேலே போனாலுமே நம்ம கொடுத்த ஸ்டாப் லாஸ் கிட்ட மார்க்கெட் போகவே இல்லை. ஸோ இந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அந்த 15 மினிட்ஸ் மேலேயே பிரேக் அவுட்டு சஸ்டைன் ஆயிருக்கு. அந்த இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே விழுற மாதிரி விழுந்துட்டு மார்க்கெட் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு காசு சோட்டில் எக்ஸிட் பண்ண சொல்லி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் கொடுத்துருந்தேன். இவென்ச்சுவலி நம்மளோட ஸ்டாப் லாஸ் கிட்ட இருந்தாலுமே நான் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே ட்ரேட் பண்ணாலும் ஒன்று என்னோட டார்கெட்டையோ இல்லை என்னோட ஸ்டாப் லாஸையோ ஹிட் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். பிகாஸ் நான் ட்ரேட் என்ட்ரி பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் என்னோட கேபிட்டலை என்னோட ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எப்போவும் தயாராக தான் இருப்பேன். பட் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா நான் டெலிகிராம் சேனலில் என்னோட ட்ரேடை நான் ஷேர் பண்ணதுனால நான் என்னோட ட்ரேடில் எமோஷனல் ஆகிட்டேன். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் இந்த இடத்துல லாஸ் பண்ணிடக்கூடாது, பெருசாக லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஏரியாவே எக்ஸிட் ஆக சொல்லிட்டேன். பட் ஸோ நம்ம எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எதுவும் கீழே போயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுத்த ஃபர்ஸ்ட் கேண்டில் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதே கேண்டில் சிபிஆரையும் பிரேக் பண்ணிடுச்சு. பட் இந்த இடத்துல நம்ம க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டியை பாருங்கள். அப்போ தான் அந்த கேண்டில் பேங்க் நிஃப்டியில் சிபிஆருக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ ஒன்ஸ் கேண்டில் சிபிஆருக்குள்ளே என்ட்ரு ஆகக்குள்ள மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணக்கூடாது. சேம் நம்ம என்டர் பண்ணாதனால ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான் கீழே விழுந்துச்சு. அந்த மறுபடியும் மார்க்கெட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்த ட்ரெண்டிங் லெவலில் இருந்து மார்க்கெட் மேலே புஷாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் நம்மளுக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. பட் அந்த ட்ரேடில் நம்ம ரொம்ப எமோஷனலாக இருந்ததுனால அந்த ட்ரேடை நான் ஏர்லியராகவே எக்ஸிட் பண்ணிட்டேன். அதனால் நம்ம டெலிகிராம் சேனல்லே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன லாஸ் தான். பட் எக்ஸிட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட். சரி வாங்க பேங்க் நிஃப்டி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில். ஸோ நம்ம அதோட லோ மார்க் பண்ணிப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்சர்வ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல பையர்ஸ் எல்லாம் என்ட்ரி ஆக போகிறது கிடையாது. நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்சர்வ் பண்ணுவோம். சேம் அதே தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நான் மார்க் பண்ணி கொடுத்த ஷார்ட் டர்ம் சப்ளைஸோட மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு. பட் பேங்க் நிஃப்டி அட் த சேம் டைம் பாருங்கள் ப்ரீவியஸ் டேயில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டியில் என்டர் பண்ணக்கூடாது. ஈவன் தான் மார்க்கெட் ஒரு பெரிய கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்தாலும் ப்ராப்பர் பிரேக் அவுட்டாக இருந்தாலும் நான் ட்ரேட் என்டர் பண்ணல. பிகாஸ் அதுக்கான ரீசன் நிஃப்டியில் அட் த சேம் டைம் அந்த கேண்டில் ப்ரீவியஸ் டே ஐக்கியில் இருந்துச்சு. அந்த கேண்டிலுக்கு மேலே
ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பேங்க் நிஃப்டி என்ட்ரு பண்ணல. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தால் பேங்க் நிஃப்டியில் கம்பேர் பண்ணுறது, அப்படி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணால் நிஃப்டியில் கம்பேர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளது. அதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான் பாருங்கள். நம்ம அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்காதனால நெக்ஸ்ட் கேண்டிலே கீழே விழ ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம இந்த இடத்துல லாங் என்டர் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்டே இருப்போம். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் நிஃப்டியில் க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்துச்சு. அந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலும் அந்த சேம் டைம் பேங்க் நிஃப்டியில் சிபிஆருக்குள்ளே இருந்ததுனால நம்ம ட்ரேட் எடுக்கல. நிஃப்டிலே அதே மாதிரி தான் அடுத்து ஒரு கேண்டில் மட்டும் கீழே விழுந்துச்சு. அந்த மார்க்கெட் அங்கேருந்து அல்டிமேட்டாக மேலே புதுசாச்சு. ஸோ அதனால் எப்போ ட்ரேட் எடுத்தீங்கனாலும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணுங்கள். நிஃப்டிலையும் பை சிக்னல் இருந்து பேங்க் நிஃப்டி பை சிக்னல் இருந்தால் பை பண்ணுங்கள். அப்படி இல்லை நிஃப்டிலையும் செல் சிக்னல் இருந்து பேங்க் நிஃப்டிலையும் செல் சிக்னல் இருந்தால் மட்டும் செல் பண்ணுங்கள். அண்ட் தென் மறுபடியும் மார்க்கெட் மேலே பிரேக் பண்ண பார்த்துச்சு. ஸோ இது ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட்டாக இல்லை. பிரேக் பண்ணக்காண்டி லைன் மேலே க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ அந்த மார்க்கெட் கொஞ்சம் சைடியஸாக போயிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. அண்ட் தென் மார்க்கெட் நம்மளுக்கு எப்போலாம் ஒன் டைரக்ஷனில் போகுதோ அப்போ 20 மேலே பட்டு எப்போ சப்போர்ட் எடுக்குதோ அப்போ நம்ம என்ட்ரி பண்ணுவோம். பட் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ண முடியாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இங்கே, அதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான சப்ளை ஒன்று இருக்குது, அதுக்கும் மேலே டெய்லி ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கேங்கிற பட்சத்தில் நம்மளோட ப்ராஃபிட்டு நியர்லி 1:1 ரேஷியோலே இருக்குது. ஸோ அதனால இது ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்ட் ட்ரேடாக தெரியல. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பாருங்கள். மறுபடியும் மார்க்கெட் சைடஸாக போயிட்டு ப்ரீவியஸ் டே கீழே வரைக்கும் விழுந்து ஒன்ஸ் ப்ரீவியஸ் டே டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே ஆரம்பிச்சிது. அந்த ஃபைனலாக ஒரு ஃபால், பெரிய ஃபால் வந்துச்சு. அந்த ஃபால் சிபிஆருக்குள்ளே வந்துச்சு. அந்த இந்த கேண்டில் நம்மளோட க்ரீன் கேண்டில் லோ பிரேக் பண்ணிச்சு. பட் இந்த கேண்டிலால் சிபிஆர் பிரேக் பண்ண முடியல. ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இங்கிங்குள்ள அது கீழே ஒரு ஸ்ட்ராங்கான சிபிஆர் சப்போர்ட் ஆகுது இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் என்டர் பண்ணக்கூடாது. பிகாஸ் அட் த சேம் டைம் நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் 410க்கு நிஃப்டியோட கேண்டில் பாருங்கள் டர்னிங் பாயிண்டில் இருக்குது. டர்னிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட் ரிவர்ஸில் போகிறது பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்டர் பண்ணல. ஸோ சேம் சிபிஆரில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடிங் ஆப்ஷனும் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா நம்ம ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இங்கே சிபிஆர் பிரேக் அவுட்டும் இல்லை, அந்த க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட்டும் இல்லை. பிகாஸ் க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட்டு சிபிஆருக்குள்ளே இருந்துச்சு. அட் த சேம் டைம் நிஃப்டிலையும் ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம இன்றைக்கி எதுவும் ட்ரேட் எடுக்கல. அட் த சேம் டைம் நம்ம இன்றைக்கி எதுவும் பெருசாக இழக்கல. ஒரே நெகட்டிவ் நியூஸ், நம்ம நிஃப்டியில் ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேடில் ரொம்ப எமோஷனலாக இருந்து ஏரியாவே எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ணிங்க. ட்ரேடில் எமோஷனலாக இருக்காதிங்க. எந்த ஒரு ட்ரேடில் நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம சொல்கிற ஸ்டாப் லாஸ் வரைக்கும் உங்களால் அதில் வர லாஸ் அமௌண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற முடிஞ்சால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரேட் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஒன்று உங்களுடைய டார்கெட் அப்படி இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி, வாங்க நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே நீங்கள் எமர்ஜென்சி பேர் கிடையாது. ஸோ நிஃப்டியில் நான் இன்றைக்கி புதுசாக ஒரு சப்ளைஸ் ஒரு மார்க் பண்ணுறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, டுடேஸ் ஹை தான். மார்க்கெட் இந்த இடத்துல ரொம்ப வேகமாகவே கீழே வந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்டில் செல்லர்ஸ் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இதை சப்ளை ஜோன் சொல்கிறேன். ஸோ நான் மார்க் பண்ணி கொடுத்த ட்ரெண்டில் இன்னைக்கு பிரேக் ஆகி அப்படியே ரீச்சஸ் கொடுத்துச்சு. பட் கேண்டில் இன்னைக்கு ஓப்பனாக இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம டென் மேலேயே ட்ரேட் ஆச்சு. ஒன்ஸ் இந்த டென் பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு நம்மளுடைய டர்னிங் பாயிண்ட் லெவல் வரைக்கும் வந்திருக்கு. மார்க்கெட் கீழே விழுகாமல் இந்த டர்னிங் பாயிண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கு. 16,200 சைக்காலஜிக்கல் லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் டார்கெட்டு வெர்ஜின் சிபிஆர், அந்த நெக்ஸ்ட் டார்கெட்டு 16,000 சைக்காலஜிக்கல் லெவல். பிகாஸ் மார்க்கெட் எப்பயுமே ஒரு சைக்காலஜிக்கல் லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போச்சுன்னா கண்டிப்பாக அந்த சைக்காலஜி லெவலுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறாங்களோ அவங்களாம் 16,000 லெவலில் மறுபடியும் ரீஎன்டர் ஆகுவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பெரிய சைக்காலஜிக்கல் லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அந்த லெவலுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டியில் வியூஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, சேம் அதே தான். தேர்ஸ்டேவுடைய ஐஎன் லோ பிரேக் ஆகி சஸ்டைன் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்டு கிளியரான ட்ரெண்டு கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் கடந்த 4-5 நாளாகவே சைட்வேஸ்லேயே இருக்குது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் இண்டிஷன் கேண்டில், அதாவது டோஜி கேண்டிலாகவே தான் இருக்குது. மார்க்கெட்டால் தேர்ஸ்டேவுடைய ஐயோ லோவையோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ நம்ம அனலைஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் தேர்ஸ்டேவுடைய ஐஎன் லோ என்னைக்கு ஒன் டே சார்ட்டோடைய கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுக்கிதோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் கிளியரான ட்ரெண்டு சொல்ல முடியும். அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நேற்று சொன்னதே தான்.
அந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் ஸோ நிற்கிற ஒரு மார்க்கெட்டில் நிறைய வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். சரி வாங்க பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சேம் பேங்க் நிஃப்டி சைடுவேஸ் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் பேங்க் நிஃப்டியாலையும் நம்மளுடைய டென்னிங் பாயிண்டையும் பிரேக் பண்ண முடியல, மேலே இருக்க சப்ளை ஜோனையும் பிரேக் பண்ண முடியல. ஸோ இந்த சப்ளை ஜோனு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோனு. இந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆச்சுன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் புல்ரன் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் கிளியர் ட்ரெண்ட் கிடைக்காது. ஸோ நிஃப்டியில் அட்வைஸ் பண்ண மாதிரியே தான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் இதுதான். ஸோ ஒன்ஸ் இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆகி மேலேயே கீழே க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் பேங்க் நிஃப்டிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் உடனடியாக ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சப்ளை ஜோனை ரீகரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ ரீகரெக்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் இங்கேருந்து மார்க்கெட்டு ரொம்ப ட்ராமேட்டிக்காக ஃபாலாக இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்டில் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம அதை சப்ளை ஜோன்னு சொல்கிறோம். ஸோ நிஃப்டியில் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு, பட் பேங்க் நிஃப்டியில் இன்னும் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லையும் கொஞ்சம் க்ளோஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.